வணக்கம் நண்பர்களே. தடையில்லா வாழ்க்கையை கண்டிப்பாக நாம் வாழணும். அதுக்கு சில விஷயங்களை நாம் அப்பப்போ கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இப்போ ஒரு முக்கியமான தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதாவது உங்கள் தலையெழுத்து மாற்றக்கூடிய விஷயத்தை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ கடக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் நான் சொல்வதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி ஏன் நான் கடக ராசின்னு சொல்கிறேன்னா, இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ கடக ராசிக்காரங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். 2026 ஜூன் மாதம் இப்போ நடந்துட்டுருக்கு. ஜூனில் 21 நிறைய தடைகளை பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் அமைய போகுது. இந்த சூழ்நிலைகளுக்கு மெயின் காரணமாக இருப்பது கிரகங்கள்னு சொன்னால் நம்ப முடியுமா? உண்மையாலுமே கிரகங்களால் தான் பல தடைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அந்த தடைகளை எப்படி ஹேண்டில் பண்ணும், என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கடக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தடைகள் வரும்போது அந்த தடைகளை தகர்த்தெறிவது எப்படி அப்படிங்கிற வழி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அந்த வழியில் பயணம் பண்ணும்போது நாம் பிரச்சனை இல்லாமல் தப்பிக்கொள்ளலாம். அதனால தான் கிரகங்களால் தடைகள் வருவதையும் எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற ரகசியத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தடைகள் வருமானத்தில் இருந்ததுன்னா அந்த வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கள் பர்சனலாக பண்ண வேண்டிய பரிகாரத்தையும் சொல்ல போகிறேன். அந்த பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த ஜூன் மாதம் கரெக்டாக 6 முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. அந்த 6 கிரக பயிற்சிகளால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே மாற்றம் ஏற்படும். அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்கள் ராசிக்கு ஜாக்பாட் அடிக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க உங்கள் ராசிக்கு என்ன அடிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த ஜூன் மாதம் நடக்கக்கூடிய 6 முக்கிய கிரக பயிற்சிகள் குறித்து விரிவாக என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜூன் மாதத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களுடைய இடமாற்றம் இருக்குது. இது குறித்து இப்போ நான் உங்களுக்கு என்னென்னைக்கு அப்படிங்கிறத விரிவாக சொல்ல போகிறேன். வாங்க பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய பயிற்சி. கிரகங்களின் ராஜாவாக கருதப்படக்கூடிய சூரிய பகவான் ஜூன் 15 வாக்கில் தனது இடமாற்றத்தை நிகழ்த்தினார். பொதுவாக ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சூப்பராக பயிற்சி ஆகிட்டார். அதுக்கப்புறமா 2வது புதன் பயிற்சி. புதன் பகவான் இந்த டைம் மிக வேகமான இடமாற்றத்தை சந்திக்கிறாரு. மாதத்தின் தொடக்கத்தில் ஒரு ராசியிலும் மாத இறுதியில் அடுத்த ராசிக்கும் மாற இருக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிர பயிற்சி. அதாவது ஆடம்பர மற்றும் சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கிரன் தனது சொந்த வீடான ரிஷபத்திலோ அல்லது மிதுனத்திலோ சஞ்சரிக்கக்கூடிய நிலை ஏற்படுது. இந்த நிலையின் காரணமாக ரொம்பவே மாற்றங்கள் சந்திக்கிற மாதிரி எல்லா ராசிக்கும் சூழ்நிலை அமைய போகுது. அதில் உங்கள் ராசிக்கு எப்படிங்கிறத வீடியோவில் சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் சனி பகவானுடைய நிலை. சனி பகவான் கும்ப ராசியில் தனது சஞ்சாரத்தை வைக்கிறாரு. அதுவும் ஜூன் மாத இறுதியில் சனியின் வக்ர நிலை அல்லது முக்கிய கோச்சார மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கிய பயிற்சி என்று சொல்லலாம். அதுக்கப்புறமா புதத்திய யோகம். ஆக்சுவலி சூரியனும் புதனும் ஒரே ராசியில் இணையும் போது இந்த சேர்க்கை உருவாகுது. இது கல்வி புத்தி கூர்மை மற்றும் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு தரும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அதுக்கப்புறமா சுக்கிரன் சூரியன் சேர்க்கை. அழகிற்கும் கலைக்கும் காரணமான சுக்கிரன் சூரியன் இணையும் போது
குறிப்பிட்ட ராசிகளுக்கு சொத்து சேர்க்கை மற்றும் சுபகாரிய பலன்கள் அளிக்கும். ஸோ இது சேர்க்கை உங்கள் ராசிக்கு என்ன பலனை தருங்கிறதையும் குறிப்பிடுறேன். அப்புறம் ஃபைனலாக செவ்வாய் சேர்க்கைங்க. செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை அல்லது சேர்க்கை ஏற்படுது. இது சில ராசினர் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஸோ உங்கள் ராசிக்கு கோபத்தை கட்டுப்படுத்தணுமா இல்லையாங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க கிரக சேர்க்கைகள் இருக்குது. பொதுவாக இந்த கிரக சேர்க்கையினால் கடக ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்திலும் பணியிடத்திலையும் தேவையற்ற வாக்குவாதங்கள் தவிர்ப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய ஆபத்துக்கள் இல்லாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அதனால் கவனமாக இருக்க முயற்சி பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த கிரகங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். டீட்டெயில்டாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கடகராசி அன்பர்களே, எந்த விஷயத்தில் அவசரம் காட்டாமல் பொறுமையை கடைபிடிப்பவர்கள் நீங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. இப்படி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கோபத்தை குறைத்து விவேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப 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 இந்த டைம் நல்லது. எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமானது வந்து சேரும். அதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வரேன். அதோடு சிறப்பு பலன்களாக இப்போ உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்கு சொல்கிறேன். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த மேலதிகாரிகள் இனி தவறுன்னு உணர்ந்து உங்ககிட்ட தொல்லை கொடுக்காம உங்ககிட்ட அன்பாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் வகையில் கடனுதவி கிடைக்கும். உங்களுக்கு கடனுதவி வேணும்னா இப்போ முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கடனுதவி கிடைக்கும். இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். அதுக்கப்புறமா வியாபாரக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்க உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த சொந்த ஊர்லேருந்து ஆட்களை வரவழைத்திங்கன்னா முழு நேர வேலைகளை செய்து உற்பத்தினை உயர்த்திக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் பெருகுவதற்கு இப்போ கிடைச்ச சான்ஸை பயன்படுத்திக்குங்க. உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சி பண்ணுங்கள். உங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் பெருகுவாங்க. ஸோ வாடிக்கையாளர்கள் பெருகுவது இந்த டைம் உறுதிங்க. அதுக்கப்புறமா குடும்ப தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப தலைவிகளுக்கு நீண்ட காலமாக சம்பாதிக்கிறதுக்கு இடையாக ஏற்பட்ட மனக்கசப்பு இருந்ததுன்னா நீங்கோ. அது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவிகளுக்கோ நீண்ட காலமாக சம்பந்திகளுக்கு இடையே ஏற்பட்ட மனக்கசப்பும் நீங்கோ. அதோடு சகோதர சகோதரி வழிகளில் உதவிகள் கிடைக்கும். கண்டிப்பாக உதவிகளை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கலைஞர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் செல்வாக்கு கூடும். அரசு அதிகாரிகள் தொடர்பு கிடைக்கும். அவர்களால் பல விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். தேகமும் பழிச்சிடும். இந்த மாதிரி ரொம்ப நிறைய அதிர்ஷ்டம்தான் உங்களுக்கு இருக்குங்க. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகள் கல்வி கற்பதற்கு ஏதுவாக பெற்றோர்கள் உங்களுக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தருவாங்க. அதை நல்லா பயன்படுத்துங்க. உடல் உஷ்ணமாகும், அதனால் இளநீர் நீராகாரம் போன்றவர்களை உட்கொள்வது நல்லது. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்கள் ராசிக்கு வாழ்க்கை தலையெழுத்து எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத நான் சொன்னதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் ராசியாக இருந்தால் பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.